டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். இனப்பிரச்சினைக்கான தீர்வை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நெருக்கடிக்குள் தள்ளியிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. கூட்டமைப்பின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூட்டமைப்பு தொடர்பாக தவறான தகவல்களை சர்வதேச சமூகத்திற்கு ஜனாதிபதி வெளிப்படுத்தி வருகின்றார் என கொழும்பிலிருந்து வெளியாகும் பிரபல நாளேடு ஒன்றிடம் கூறியிருக்கிறார். சர்வகட்சி குழு பேச்சுவார்த்தை, நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கை ஆகியவற்றை ஓரம் கட்டியிருக்கின்ற அரசாங்கம் தற்போது பாராளுமன்ற தெரிவுக்குழுவை முன்னிலைப்படுத்துவது தீர்வுக்கான நகர்வில் கூட்டமைப்பு அக்கறையற்றது என்பதை காட்டி அதன் மீது வீண் பழி சுமத்துவதற்கே என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். தென்னிந்திய மாநிலங்களில் தானே என பெயரிடப்பட்ட கடும் சூறாவளி குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை சூறாவளி வீசும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு கரையோர பகுதிகள் இந்த சூறாவளி வீச்சில் அதிக அளவில் பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகிறது. துருக்கியின் தென்கிழக்கில் இராணுவ விமான தாக்குதல் ஒன்றில் 35 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஸ்டான்புல் நகரில் இடம்பெற்ற வேளையில் மோதல்கள் வெடித்தன. ஸ்டான்புல் ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றியவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான சுலோகங்களை எழுப்பினர். போலீசார் மீது கற்களையும் விட்டெறிந்தார்கள். அவர்களை விரட்ட போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தியதோடு நீரையும் பாய்ச்சினர். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.